ஹல்லேலூயா. இன்று பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே நாங்கள் வரவேற்கிறோம். இந்த நாள் நாம் தேவனுடைய அபிஷேகத்தையும் அவரது வார்த்தையையும் பெற்றுக்கொள்ள அவரது சமூகத்தில் இந்த ஆராதனை வேளைகளிலும் தேவ செய்தி வேளைகளிலும் அவரது கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். அந்த நிச்சயத்தோடு ஒரு மனமாய் நாம் நம்மை தாழ்த்தி நம் தேவனுடைய சமூகத்தில் நம்மை ஒப்புக் கொடுக்கும் பொழுது அவர் நிச்சயம் அந்த கிருபைகளை கொடுப்பார். நாம் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் விதமாய் நம்மை நாம் தாழ்த்தி ஒரு விசை கண்களை மூடி நாம் இந்த ஆரம்ப ஜெப வேளைகளை தேவனுடைய சமூகத்தில் நாம் ஏறெடுக்கலாம். துதிக்கிறோம். தகப்பனே, ஆவியானவரே, நீர் எங்கள் மத்தியில் அசைவாடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த நாளில் அப்பா நாங்கள் பாடுகிற பாடல் வேளைகளிலும் ஆராதனை வேளைகளிலும் தேவ செய்தி வேளைகளிலும் கர்த்தர் நீர் எங்கள் மத்தியில் உலாவுவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, அப்பா, ஒரு மனிதனை அல்ல உமது நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், உமது நாமத்தையே நாங்கள் ஆராதிக்கிறோம். அப்பா, இந்த கடைசி நாட்களில் உம்மை நாங்கள் மறுதளிக்காதபடி, அப்பா, அந்த பேதுரு அன்று மறுதளித்தது போன்று நாங்கள் மறுதளிக்காதபடிக்கும், அப்பா, எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் நாங்கள் உம்மை விட்டு விலகாதபடி உம்முடைய கரத்தை நாங்கள் எப்பொழுதும் பற்றி இருக்கிறவர்களாய், உமது அண்டையில் நாங்கள் எப்பொழுதும் இருக்கிறவர்களாய் எங்களை நீர் நிரப்புங்கப்பா. அந்த அபிஷேகத்தினால் எங்களை இன்று நிரப்புங்க. அதற்குரிய தாகத்தினால் எங்களை இன்று நீர் நிரப்புவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, நீர் மகிமைப்படுங்க ராஜா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் தந்த நல்ல பிதாவே, ஆமென். Amen Jesus. Hallelujah. உற்சாகமாய் அவருடைய வீட்டில் இருந்தபடியாக கரங்களை தட்டி உற்சாகமாய் அப்பாவின் நாமத்தை உயர்த்துவோம். Thank you Lord. Hallelujah Jesus. Amen. Hallelujah. Hallelujah. பரிசுத்தம் கூட்ட நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதி. ஆமென். என்ற பாடலில் உற்சாகமாய் நம்ம கரங்களை தட்டி நாம் பாடப்போகிறோம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நம்மளுடைய மீறுதலுக்காகவும் நம்முடைய அக்கிரமங்களுக்காகவும் அவர் தன்னையே ஒப்பு கொடுத்தாராம். இப்படியாய் ஒரு ஊழியக்காரர் விசுவாசிகளை பார்த்து கேட்டார், யாருக்காக ஊழியம் செஞ்சார், இயேசு கிறிஸ்து யாருக்காக ஊழியம் செஞ்சார் என்று ஒரு ஊழியக்காரர் விசுவாசியை பார்த்து கேட்குறார். அதுக்கு என்ன விசுவாசிகளும் அவங்க கலந்து சொன்ன காரியங்கள் என்னென்னா, ஜனங்களுக்காக அவர் ஊழியம் செஞ்சார். அப்புறம்னா தேவ ஜனமே, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது ஒரே காரியம் என்னவென்றால், அவர் நமக்காக அவர் பரலோகத்திலிருந்து தன்னையே ஒப்பு கொடுக்கிறது எதற்காக தான், நம்மை வாழ வைக்கும்படியாக. நமக்காக ஊழியம் செய்வது எதற்காக, நம்மை செழிப்பாக இருக்க வைக்கதான். ஆமென். ஹல்லேலூயா. அதனால் தான் இயேசு கிறிஸ்து சொல்றார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள் என்று சொன்னார். ஆமென். ஹல்லேலூயா. நீர் ஒன்றுக்கும் கலங்காதே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜர், சகலத்தையும் அவர் பார்த்து கொள்வார். நீங்கள் அவரை மாத்திரமே துதித்து கொண்டு இருங்க. எல்லா சகலும் தடைகளும் இன்று உடையும். ஆமென். ஹல்லேலூயா. உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் பாடுவோமா? பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜோலி தேடும் சுத்த ஜோலியே, ஆரோபியேயு வேளையில் ஆடிய நெஞ்சம் மாறிரோ, ஆரோபியேயு வேளையில் ஆடிய நெஞ்சம் மாறிரோ, மீன் கேட்டால் பாம்பை அருள்வாருண்டோ, கல் தின்னம் கொடுக்கும் பெற்றோருண்டோ, மீன் கேட்டால் பாம்பை அருள்வாருண்டோ, கல் தின்னம் கொடுக்கும் பெற்றோருண்டோ, பொல்லாத தூடம் செய்திடார் நற்பீத நலம் அருள்வார், பொல்லாத தூடம் செய்திடார் நற்பீத நலம் அருள்வார். பரிசுத்தம் கூட்டம் நடுவில் ஜோலி தேடும் சுத்த ஜோலியே, ஆரோபியேயு வேளையில் ஆடிய நெஞ்சம் மாறிரோ. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா சுத்தம் யாவும் நீக்கிடுமே என்று. ஆமென். ஹல்லேலூயா. லேவியராகத்தில் சொல்லப்படுகிறது, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் என்று அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம கர்த்தாதி கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா.
சுத்தம் விரும்பம் சுத்த ஜோதியே விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே. சுத்தம் விரும்பம் சுத்த ஜோதியே விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே. பாவி நீச பாவி நானையா தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ. கேளுங்க, தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ. பரிசுத்தம் கூட்டம் நடுவில் ஜோலி தீடும் சுத்த ஜோதியே ஆரோபியேயும் வேலையில் ஆடி அலஞ்சம் மாறிரோ. பாரும் என் தந்தையை என் உள்ளத்தை யாவும். ஆமென். ஹல்லேலூயா. பாரும் என் தந்தை என் உள்ளத்தை யாரும் காண உள்ளலங்கோலத்தை. பாரும் தந்தை எந்தன் உள்ளத்தை யாரும் காண உள்ளலங்கோலத்தை. மனம் நொந்து அருளுகின்றேன் பரிசுத்தம் கெஞ்சுகிறேன். மனம் நொந்து அருளுகின்றேன் பரிசுத்தம் கெஞ்சுகிறேன். பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜோலி தேடும் சுத்த ஜோதியே ஆரூபியேயும் வேலையில் ஆடி அலஞ்சம் மாறிரோ. ஆரூபியேயும் வேலையில் ஆடி அலஞ்சம் மாறிரோ. ஹல்லேலூயா. உற்சாகமாய் கரங்களை தட்டுவோமே. Thank you Lord Jesus. ஆமென். ஹல்லேலூயா. இரண்டாவது பாடல், நடப்பதெல்லாம் நன்மைக்கு நன்றி சொல்லி பாடிடுவோம். எதை குறித்தும் கலங்காதே. நம் தேவாதி தேவன் ராஜாதி ராஜ்யம் ரத்தம் சிந்துகிறது எதற்காக தான்? தேவஜனமே நம்மை வாழ வைக்கும்படியாக தான். அதன் காலத்திலே கர்த்தர் அற்புதத்தை செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. உற்சாகமாய் விசுவாசத்தோடு இந்த பாடலை பாடுவோம். அவர் வாக்குத்தத்தம் பண்ணின தேவன், வாக்கில் உண்மையுள்ளவர். அவர் சொன்னதை செய்யும் அளவும் அவர் கைவிடுவதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஏற்ற நேரத்தில் அவர் அற்புதம் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆமென். நடப்பதெல்லாம் நன்மைக்கு தான் நன்றி சொல்லி பாடிடுவேன். கலக்கமில்லை கவலையில்லை கை கூர்ந்து பாடிடுவேன். நடப்பதெல்லாம் நன்மைக்கு தான் நன்றி சொல்லி பாடிடுவேன். கலக்கமில்லை கவலையில்லை களி கூர்ந்து பாடிடுவேன். யெகோவா நீரே என் வாழ்வின் துணையானார், எல்லாமே பார்த்துக் கொள்வார். யெகோவா நீரே என் வாழ்வின் துணையானார், அவர் சகலத்தையும் நமக்காக யாவும் செய்து முடிப்பார். சகலத்தையும் செய்திடுவார் அதின் காலத்திலே. காத்திருப்பேன் என் நேசருக்காய் புதுபலன் அடைந்திடுவேன். சொல்லுங்க. சகலத்தையும் செய்திடுவார் அதின் காலத்திலே.
காத்திருப்பே என் நேசருக்காய் புது பலன் அடைந்திடுவே. யெகோவா நீரே என் வாழ்வில் துணையானார், எல்லாமே பார்த்துக் கொள்வார். யெகோவா நீரே என் வாழ்வில் துணையானார், எல்லாமே பார்த்துக் கொள்வார். நடப்பதெல்லாம் நன்மைக்குத்தான், நன்றி சொல்லி பாடிடுவே. கலக்கமில்லை, கவலை இல்லை, களி கூர்ந்து பாடிடுவே. கர்த்தரின் நல்மேய்ப்பரே, குறை ஒன்றும் எனக்கில்லையே. காத்திடுவார், நடத்திடுவார், அபிஷேகம் செய்திடுவார். கர்த்தரின் நல்மேய்ப்பரே, குறை ஒன்றும் எனக்கில்லையே. காத்திடுவார், நடத்திடுவார், அபிஷேகம் செய்திடுவார். யெகோவா நீரே என் வாழ்வில் துணையானார், எல்லாமே பார்த்துக் கொள்வார். யெகோவா நீரே என் வாழ்வில் துணையானார், எல்லாமே பார்த்துக் கொள்வார். நடப்பதெல்லாம் நன்மைக்குத்தான், நன்றி சொல்லி பாடிடுவே. கலக்கமில்லை, கவலை இல்லை, களி கூர்ந்து பாடிடுவே. ஆமென், ஹல்லேலூயா. உற்சாகமாய் கரங்களை தட்டுவோமே. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென், ஹல்லேலூயா. கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்னார். ஆமென். என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று சொன்னார். ஆமென். அதனால் உங்களுக்கு இஷ்டப்படிலாம் கேட்டுற முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய சித்தத்தின்படியாக செய்யணும். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். இயேசு கிறிஸ்து சொன்னார், அவருடைய பிதாவின் சித்தத்தின்படியாக நான் செய்கிறேன் என்று. ஆமென், ஹல்லேலூயா. அதே போல தான் தேவ ஜனமே, நம்ம பரம தகப்பனாக இயேசு கிறிஸ்து அவருடைய சித்தத்தின்படியாக நாம் செய்யப்பட வேண்டும். ஆமென். அப்போ எல்லாவற்றையும் கர்த்தர் நேர்த்தியாய் அவர் நடத்தி தருவார். ஆமென், ஹல்லேலூயா. அதனால தான் அவர் வாக்கு கொடுத்துறாங்க, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று. ஆமென், ஹல்லேலூயா. உங்கள் வேலை ஸ்தலத்திலும் சரி, உங்களுடைய குடும்பத்திலையும் சரி, உங்களுடைய ஊழியத்திலும் சரி, இயேசு கிறிஸ்துவின் சித்தத்தின்படியாக செய்யும்போது தான் அவர் கேட்டதெல்லாம் கர்த்தர் நன்மையாய் செய்து முடிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. உங்களுடைய கர்த்தருடைய சித்தத்தின்படியாக நீங்கள் எந்த விண்ணப்பம் செய்கிறீர்களோ கர்த்தர் இந்த நாளிலே அதை செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. உற்சாகமாய் கரங்களை தட்டி 3ஆம் பாடலை நாம் பாடுவோம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறார், என்னால் செய்யக்கூடாத அதிசயம் உலகத்தில் உண்டோ என்று சொன்னார். அதனுடைய அர்த்தம் என்ன தேவ ஜனம் என்று சொன்னால், என்னால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். நீங்கள் என்ன கேட்குறீங்களோ, அதாவது கர்த்தருடைய சித்தத்தின்படியாக நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை நான் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி தருவார். என் அன்பு தெய்வம் இயேசு ரொம்ப நல்லவர். நீ ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி தருவார். என் அன்பு தெய்வம் இயேசு ரொம்ப நல்லவர். நீ நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்திடுவாரே. நீ நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்திடுவாரே. இயேசு அதிசயம் செய்
பாடிடுவாரே. நீ ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி தருவார். என் அன்பு தெய்வம் இயேசு ரொம்ப நல்லவர். அவரை ருசித்து பாருங்கள், அவர் அன்பு என்ன என்று தெரியும். ஆமென். சாலமோன் ஞானத்தை கேட்டபோது கேளாத நீயும் உண்மையும் தந்தாரே. சாலமோன் ஞானத்தை கேட்டபோது கேளாத வெள்ளியும் பொன்னையும் தந்தாரே. உனக்காக மரித்தாரே, நீ கேட்டால் இல்லை என்று சொல்வாரா? நீ உனக்காக மரித்தாரே, நீ கேட்டால் இல்லை என்று சொல்வாரா? நீ கேட்டால் இல்லை என்று சொல்வாரா? நீ கேட்டால் இல்லை என்று சொல்வாரா? நீ ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி தருவார். என் அன்பு தெய்வம் இயேசு ரொம்ப நல்லவர். எலியா வரங்களை கேட்கும் போது ஆசைப்பட்ட வரங்களையும் சேர்த்து அவர் தந்தாராம். ஆமென். எலிசா வரங்களை கேட்கும் போது ஆசைப்பட்ட வரங்களை சேர்த்து தந்தாரே. எலிசா வரங்களை கேட்ட போது ஆசைப்பட்ட வரங்களை சேர்த்து தந்தாரே. உனக்காக மரித்தாரே, நீ கேட்டால் இல்லை என்று சொல்வாரா? உனக்காக மரித்தாரே, நீ கேட்டால் இல்லை என்று சொல்வாரா? நீ கேட்டால் இல்லை என்று சொல்வாரா? சகோதரி, நீ கேட்டால் இல்லை என்று சொல்வாரா? நீ ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி தருவார். என் அன்பு தெய்வம் இயேசு ரொம்ப நல்லவர். நீ ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி தருவார். என் அன்பு தெய்வம் இயேசு ரொம்ப நல்லவர். நீ நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்திடுவாரே. நீ நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்திடுவாரே. இயேசு அதிசயம் செய்திடுவாரே. உங்க வாழ்க்கையில அதிசயம் செய்திடுவாரே. நீ ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி தருவார். என் அன்பு தெய்வம் இயேசு ரொம்ப நல்லவர். ஹல்லேலூயா. தேவன் நமக்காக அவர் நமக்கென்று வைத்திருக்கிறதான அந்த ஆசீர்வாதங்கள், அது ஒருவேளை நாம் கண்கள் அதை கண்டதா இருந்தாலும் நாம் தேவனுடைய சமூகத்தில், அப்பா எனக்கு அது போதாது, நீர் எனக்கு பாராட்டின கிருபைகள், நீர் எனக்கு காண்பித்ததான அந்த நன்மைகள் எனக்கு இன்னும் வேண்டும் என்று அவரது சமூகத்தில் நாம் நம்மை தாழ்த்தும் பொழுது நிச்சயமாய் அவர் இன்னும் அதிகமாய் நமக்கு கொடுக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அந்த அதிசயங்கள் ஒருவேளை நீங்கள் கண்டிருந்தாலும், ஒருவேளை உங்கள் கண்கள் காணாதிருந்தாலும், அந்த அதிசயத்தை, அந்த அற்புதத்தையும் நான் காண்பேன் என்ற நிச்சயத்தோடு அவரை நாம் ஆராதிக்கும் பொழுது அவர் நிச்சயமாய் நம் மத்தியில் இறங்குவார். அந்த அபிஷேகத்தோடு 1000 நாட்கள் போதாதப்பா, இன்னும் 1000 பார்க்கணும், நீர் செய்த அற்புதங்களும் அதிசயங்களும் எனக்கு போதாது, இன்னும் நான் அவைகளை பார்க்கணும் என்ற உற்சாகத்தோடு ஆவியில் இணைந்தவர்களாக இந்த பாடலை நான் எங்களோடு இணைந்து பாடுகிறேன்.
1000 நாட்கள் போதாது, இன்னும் 1000கள் பார்க்கணுமே. அற்புத அதிசயங்கள் போதாது, இன்னும் அதிகமாய் பார்க்கணுமே. 1000 நாட்கள் போதாது, இன்னும் 1000கள் பார்க்கணுமே. அற்புத அதிசயங்கள் போதாது, இன்னும் அதிகமாய் பார்க்கணுமே. இதுவரை காணாத நன்மைகள் செய்திடுமே, இதுவரை காணாத சூழ்நிலை மாற்றிடுமே. இதுவரை காணாத நன்மைகள் செய்திடுமே, இதுவரை மாறாத சூழ்நிலை மாற்றிடுமே. நீர் மாறுமே என் இயேசுவே, என் சபையிலே எழுந்தருளுமே. நீர் மாறுமே என் இயேசுவே, என் தேசத்தில் எழுந்தருளுமே. நீர் மாறுமே என் இயேசுவே, உம் இரத்தத்தால் என்னை மூடுமே. நீர் மாறுமே என் இயேசுவே, உம் மகிமையால் ஒரு விசை நிரப்புமே. ஆதி திருச்சபையில் நடந்த அற்புதங்களும் இன்று நம்ம சபையில் செய்த வல்லமையுள்ளவர். அப்போஸ்தல நாட்களில் நடந்ததான அதிசயங்களை நம் தேசத்தில் அவர் செய்வதற்கு வல்லமையுள்ளவர். நீங்கள் நடக்கும் பொழுது நிழல் பட்டு வியாதியஸ்தர்கள் சுகம் பெறுவார்கள். உங்கள் உருமால்களையும் கச்சைகளையும் நீங்கள் போடும் பொழுது நிச்சயமாகவே அற்புதம் நடக்கும். அந்த நிச்சயத்தோடு இந்த பாடலை நாம் பாடலாமே. ஆதி திருச்சபையில் நடந்த அற்புதங்கள் இன்றும் என் சபையில் செய்திடுமே. அப்போஸ்தலர் நாட்களில் நடந்த அதிசயங்கள் இன்றும் தேசத்தில் நடந்திடுமே. ஜெபத்தின் ஆவியை ஊற்றிடுமே, எழுப்புதல் அக்கினியால் நிரப்பிடுமே. ஜெபத்தின் ஆவியை ஊற்றிடுமே, எழுப்புதல் அக்கினியால் நிரப்பிடுமே. நீர் மாறுமே என் இயேசுவே, என் சபையிலே எழுந்தருளுமே. நீர் மாறுமே என் இயேசுவே, என் தேசத்தில் எழுந்தருளுமே. நீர் மாறுமே என் இயேசுவே, உம் இரத்தத்தால் என்னை மூடுவே. நீர் மாறுவே என் இயேசுவே, உம் மகிமையால் ஒரு விசை நிரப்புமே. நீங்கள் உங்களுக்காய் ஜெபித்த நாட்கள் அது மாறி போகும். தேசத்திற்காய், நம் சபைக்காய் திறந்து நிற்கிறவர்களாய் அழிந்து போகும் ஆத்மாக்களை ரட்சிப்பதற்கு தேவன் ரட்சிப்பின் பாத்திரத்தை நம் சபையில், நம் தேசத்தில் பின்மாரின் அபிஷேகத்தை பலமாய் வீச வேண்டும் என்று அந்த அபிஷேகத்தை தருணத்தை பாடலாம். எனக்காய் ஜெபித்த நாட்கள் மாறி போகணும். திறப்பிலே தேசத்துக்காய் அனுதினம் நிற்கணும். அழிந்து போகும் ஆத்துமாக்கள் இயேசுவை தேடணும். ரட்சிப்பின் பாத்திரத்தை ருசித்து பார்க்கணும். தினம் தினம் தேசத்திற்காய் ஜெபிக்கணுமே. எழுப்புதல் எந்தன் கண்கள் காணணுமே. தினம் தினம் தேசத்திற்காய் ஜெபிக்கணுமே. எழுப்புதல் எந்தன் கண்கள் காணணுமே. நீர் மாறுமே அவர் சபையில் நிச்சயமாய் எழுந்தருள்வார். சபையிலே எழுந்தருளுமே. நீர் மாறுமே என் இயேசுவே, என் தேசத்தில் எழுந்தருளுமே. நீர் மாறுமே என் இயேசுவே,
இயேசுவே நீங்கள் அவரை அழைக்கும் பொழுது என் சபையிலே நிச்சயமாய் அவர் எழுந்தருள்வார். எழுந்தருளுமே. நீர் வாருமே. உங்கள் சபையாய் நீங்கள் அவரை அழைக்கும் பொழுது நிச்சயமாய் அவர் தேசத்தில் எழுந்தருள்வார். நீர் வாருமே. என் இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை மூடுமே. நீர் வாருமே. என் இயேசுவே உம் மகிமையால் ஒரு விசை நிரப்புமே. உனக்குள் வாசம் செய்யும் இயேசுவின் வல்லமையை தேசத்தின் எல்லை வரை நிரூபிக்க செய்திடும். வியாதிகள், கொள்ளை நோய்கள், தீராத ரோகங்கள் இயேசுவின் இரத்தத்தால் விடுதலை அடையணும். முழங்கால் யாவும் முடங்கணுமே. இயேசுவே ஆண்டவர் என்று முழங்கணுமே. முழங்கால் யாவும் முடங்கணுமே. இயேசுவே ஆண்டவர் என்று முழங்கணுமே. நீர் வாருமே. என் இயேசுவே என் சபையிலே எழுந்தருளுமே. நீர் வாருமே. என் இயேசுவே என் தேசத்தில் எழுந்தருளுமே. நீர் வாருமே. என் இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை மூடுமே. நீர் வாருமே. என் இயேசுவே உம் மகிமையால் ஒரு விசை நிரப்புமே. நீர் வாருமே. என் இயேசுவே என் சபையிலே எழுந்தருளுமே. நீர் வாருமே. என் இயேசுவே என் தேசத்தில் எழுந்தருளுமே. நீர் வாருமே. என் இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை மூடுமே. நீர் வாருமே. என் இயேசுவே உம் மகிமையால் ஒரு விசை நிரப்புமே. Hallelujah, ribaka shaba ba 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 ba. Uri andriya ribaka shaba ba 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 ba. Uri bibi shaba ba 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 ba. Uri maka shaba ba 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 ba. நீர் வாருமே. என் இயேசுவே கைகளை உயர்த்தி சொல்லலாம். என் சபையிலே எழுந்தருளுமே. நீங்கள் அவரை உண்மையாய் கூப்பிடும் பொழுது, அவர் சமீபமாய் வரும் பொழுது, அவரை கண்டடையத்தக்க சமயத்தில் நீங்கள் அவரை கூப்பிடும் பொழுது நிச்சயம் அவர் உங்கள் சபையில் எழுந்தருளுவார். நம் சபையாய் இணைந்து அவரை அழைக்கும் பொழுது, அந்த பரிசுத்த தேவனை நாம் ஆராதிக்கும் பொழுது நிச்சயமாய் அவர் நம் தேசத்தில் எழுந்தருளுவார். நீர் வாருமே. என் இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை மூடுமே. பாபா ஷாபா பாபா பாபா ஓரி பிபி ஷாபா பாபா பாபா ஓரி யாந்திரி யாரி மாக்கா ஷாபா பாபா. உம்முடைய இரத்தத்தினால் எங்களை மூடுங்க. உம்முடைய இரத்தத்தினால் எங்களை மூடுங்க தகப்பனே. ஓ எங்களுக்குள் எந்த பாவங்கள் இருந்தாலும், அக்கிரமங்கள் இருந்தாலும், ஓ நீர் அவைகளை எங்கள் அப்பா நீர் எங்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் உமது முதுகுக்கு பின்பதாக எரிந்து ஓ உம்முடைய சமூகத்தில் அப்பா எங்களை நினைவு கூறுவீராக கேட்கலாமே. ஓ ரியாந்திரியா ரி மாக்கா ஷாபா பாபா. அந்த ஆவியானவருடைய பலம், அந்த ஆவியானவருடைய ஒத்தாசை ஒரு மாக்கா ஷாபா பாபா. ஒரு யாந்திரியா கர்ரி மாக்கா ஷாபா. ஓ நம்மை இன்னுமாய் ஆளுகை செய்கிறதா. ஓ இன்னும் நம்மை பலப்படுத்துகிறது. ஓ இன்னும் நம்மை பலப்படுத்துகிறது. ஒரு ரிபி ஹாபாராபா ஷாபா. Thank you glorious wonderful God. தேவனுடைய மகிமை இந்த ஆராதனை வேளைகளில், இந்த பாடல் வேளைகளில் நம்மை நிரப்பினதே அதற்கு நன்றி சொல்லலாம்.
இன்னுமாய் தேவ செய்திகள் வேலைகள் கர்த்தர் நம்மை நிரப்புவாராக. நிரப்புவாராக என்று அவர் நம் சமூகத்தை நாம் கேட்கலாம். அவரது வார்த்தை இருக்கால் அவரது ஜீவ அப்பமாகிய ரீமா காஷாபா அந்த வார்த்தையினால் நம்மை நிரப்புவாராக என்று கேட்கலாம். நிச்சயம் அவர் உங்களை ஆளுகை செய்வார். தன் மன்னாவியை பிட்டு கொடுத்து உங்களை அவர் ஆளுகை செய்வார். ரீமா காஷாபா ஒரு ஆறுதலாய், ஒரு தேற்றுதலுக்குரிய வார்த்தைகளாய், ஒரு காயங்களை கட்டுகிறதாய், சுகமளிக்கிற வார்த்தைகளாய், ஒரு ரீமா காஷாபா ஒரு நண்பனாய், ஒரு தகப்பனாய், ஒரு தாயாய், ஒரு சகோதரனாய், ஒரு ரீமா காஷாபா ஒரு தேவனாய் உங்கள் மத்தியில் அவர் இறங்குவார். அதற்குரிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள ஊழியரை மறைத்து தேவன் அந்த வார்த்தைகளுக்குரிய அபிஷேகத்தை கொடுக்க ஒரு ரீமா காஷாபா நாம் நம்மையை தாழ்த்தலாம். அதற்குரிய கிருபைகளை கேட்கலாம். தேவன் நிச்சயமாய் இறங்குவார், பெரிய காரியங்களை செய்வார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் தந்த நல்ல பிதாவே. அவர் எனக்கு ஒவ்வொருத்தருக்கும் சொல்லிப்படுத்தின காரியங்களை நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதை விளங்கிக் கொள்ளுங்க. கொஞ்சம் எனக்கு கேட்குற மாதிரி கொஞ்சம் வார்த்தையை ரொம்ப ஆயத்தமாக இருங்க. எப்பவுமே ஆயத்தமாக இருக்கணும். இப்படி இல்லைன்னா ரொம்ப கவனமாக இருக்கு பேசுகிறேன். நான் நேரடியாய் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போகிறேன். கர்த்தர் இன்றைக்கு நமக்கு ஒரு நேர்த்தியான வார்த்தையை வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் வார்த்தை கிடைக்கலன்னு சொல்லிட்டு போராடி கொண்டிருந்த நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு அவர் ஒரு நேற்று ஒரு 8:30 மணி போல இருக்கும். அப்போ கர்த்தருடைய வார்த்தை கொடுத்தால் அவைகளுக்கு மத்தியில் வைக்கிறேன். ஆமென். எடுத்து வாசிக்க கேட்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 52வது அதிகாரம் 2வது வசனம். தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, எருசலேமே வீற்றிரு. இங்கு வேதம் சொல்லுகிறது தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு, தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. நம்முடைய வாழ்க்கையில சில தூசிகள் காணப்படும். அந்த தூசிகளை நாம் உதறிவிட்டு எழுப்ப வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை பாவம், ஒருவேளை தேவனை விட்டு பிரிக்கிறதான காரியம் எவையா இருந்தாலும் அவைகளை உதறிவிட்டு எழுந்திரு என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு ஆவியானவர் இந்த உதறிவிட்டு என்கிற தலைப்பிலிருந்து நம்மோடு கூட அவர் பேசும்படி விரும்புகிறார். நீ எவைகளை உதற வேண்டும்? நீ அப்படி உதறவில்லை என்றால் கர்த்தர் என்ன செய்வார்? உதற வேண்டியதை உதறித்தான் ஆக வேண்டும். ஆமென். இந்த கடற்கரைக்கு போவாங்க. நல்ல இந்த கடற்கரைக்குள்ள தண்ணியில் என்ன செய்வாங்க? நல்லா என்ன செய்வாங்க? நல்லா விளையாடுவாங்க. நல்லா விளையாடிட்டு அப்படி கடல்ல வரும்போது பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் அப்படி இருக்குங்க, நனைந்து அந்த மணல் என்ன செய்யுங்க? அப்படியே ஓட்டிட்டு நம்ம என்னத்தான் அப்படி இப்படி பண்ணாலும் என்ன செய்யுங்க? மணல் என்ன பண்ணுங்க? போகிறதா இருக்கான போக. அதே கொஞ்ச நேரம் கழித்து காய்ந்த பிறகு அப்படி உதறன என்ன அது கொட்டிடும். அதை கொண்டுதான் உதற வேண்டியதை உதற வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு அப்படி உதற வேண்டியதை உதறனா அவர் உன்ன உதறுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு இன்றைக்கு ஆவியானவர் கொடுத்ததை பேசுகிறேன். எனக்கு ஒரு சூழ்நிலை தெரியாது. எனக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லிக் கொடுத்ததை பேசுகிறேன். யாரையும் நான் சுட்டி காண்பிக்க வேண்டும், அடையாளப்படுத்த வேண்டும் என்று அல்ல. அது என்னுடைய வேலையும் கிடையாது. தேவன் கொடுத்ததை பேசுகிறேன். மனம் திரும்பினால் திரும்பு.
தூஷித்த போது அவர்கள் எதிர்த்திருந்து தூஷித்த போது அவன் தன் வஸ்திரங்களை உதறி உங்கள் இரத்தப்பழி உங்கள் தலைமையில் இருக்கும், நான் சுத்தமாய் இருக்கிறேன், இது முதல் புறஜாதியாருக்கு போகிறேன் என்று அவர்களுடனே சொல்லி. இங்கு வேதம் சொல்லுகிறது, அவர்கள் எதிர்த்திருந்து தூஷித்த போது அவன் தன் வஸ்திரங்களை உதறி உங்கள் இரத்தப்படி உங்கள் தலையின் மேல் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர்களுடைய புத்தகம் 20ஆம் அதிகாரம் 26, 27. அப்பொழுது பவுல் அந்த மனுஷரை சேர்த்துக்கொண்டு மறுநாளிலே அவர்களுடனே கூட தானும் சுத்திகரிப்பு செய்து கொண்டு தேவாலயத்தில் பிரவேசித்து அவர்களில் ஒவ்வொருவனுக்காக வேண்டிய பலி செலுத்தி தீர்வுகளவும் 20ஆவது அதிகாரம் 26, 27. தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடியால் எல்லோருடைய இரத்தப்பழிக்கும் நீங்கி நான் சுத்தமாய் இருக்கிறேன் என்பதற்கு உங்களை இன்றைய தினம் சாட்சிகளாக வைக்கிறேன். இந்த 2 வசனங்களை ஆராய்ந்த பொழுது இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நீங்கள் எதிர்த்து நின்றாலும் சரி, நீங்கள் எதிர்த்து பேசினாலும் சரி, நான் உங்கள் இரத்தப்பழிக்கு நான் நீங்களாய் இருக்கிறேன். அப்படி நீங்கள் பேசுவீர்களானால் அவன் சொல்லுகிறது என்ன? தன் வஸ்திரங்களை உதறி, அந்த 6ஆம் வசனம் அப்படியாய் சொல்லுகிறது, உங்கள் இரத்தப்படி உங்கள் தலையின் மீது இருக்கும். அல்லேலூயா. உங்கள் இரத்தப்படி உங்கள் தலையின் மேல் இருக்குமா? அப்படி என்ன இரத்தப்படி? பவுலுக்கு விரோதமாய் பேசுகிறாயா? ஒரு மனிதனுக்கு விரோதமாய் பேசுகிறாயா? அந்த இரத்தப்பழி உன் மீதுதான் இருக்கும். வாசிப்போம் லேவியராகமம் 19ஆவது அதிகாரம் 16ஆவது வசனம். ஜனங்களுக்குள்ளே அங்கும் இங்கும் கோல் சொல்லி திரியாயாக, ஜனங்களுக்குள்ளே நீ அங்கும் இங்கும் கோல் சொல்லி திரியாயாக, பிறனுடைய இரத்தப்பழிக்கு உட்பட வேண்டாம். நான் கர்த்தர் என்று வேத வசனம் சொல்லுகிறது. நீ கோல் சொல்லி திரிவாயானால் உன் மீது இரத்தப்பழி இருக்கும். இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அந்த கோல் சொல்லி திரிகிற அந்த பழக்கத்தை விட்டு அதை உதறு. இன்னைக்கு இங்கிருந்து அங்க, அங்கிருந்து இங்க, அப்படி இப்படி கோல் சொல்லி கலகம் பண்ணுவது, கோல் சொல்லி திரிவது, உன் சகோதரனுக்கு விரோதமாக கோல் சொல்லி திரியாயாக என்று வேதவசனம் சொல்லுகிறது. அறிந்துகள் தேவஜனமே, இங்கு பவுல் அழகாய் சொல்லுகிறான், எல்லாருடைய இரத்தப்பழிக்கு நான் நீங்களாக்கி நிற்கிறேன். என் மேல ஒரு இரத்தப்பழி இல்லப்பா, நீதானே பேசிட்டு இருக்கிற, உன் மேலதான் இரத்தப்பழி. அல்லேலூயா. நாம் யாருக்கு விரோதமாய் பேசினாலும் சரி, நீ யாருக்கு விரோதமாய் தந்திரமான ஆலோசனைகளை செய்தாலும் சரி, நீ கோல் சொல்லி திரிந்து கொண்டிருந்தாலும் சரி, அது உனக்கு இரத்தப்பழியாய் நிற்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு குறிப்பிட்டதான ஒரு ஊழியத்துல சில சகோதரர்கள் எழுப்பி இந்த சபையின் ஊழியருக்கு விரோதமாக அவர்கள் பேச ஆரம்பித்தார். பேசினது மாத்திரமல்ல, தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு பேச ஆரம்பித்தார்கள். அதற்கு பிறகு வீடுகளிலே கூடி பேச ஆரம்பித்தார்கள். உண்மையாய் நடந்த சாட்சி. அப்படி வீடுகளிலே கூடி பேசி இந்த பிரச்சனைக்கு முதன்மையான காரணமாய் இருந்தவர் ஒரு குறிப்பிட்ட வீட்டில் அனைவரும் கூடி பேசிவிட்டு வெளியே வருகிறார்கள்.
ஒரு டேங்கர் லாரி வருது. இவர் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கிளம்பும் பொழுது டேங்கர் லாரி இவரை இடித்து விட்டது. இவர் கீழே விழுந்தார். இந்த டேங்கர் லாரியுடைய டயர் இவர் வயிற்று பகுதி மீது நின்று கொண்டது. அந்த மனிதனுக்கு உயிர் போகவில்லை. லாரி எப்படி மேல நிக்குது. ஆண்டவரே, அந்த ஊழியனுக்கு விரோதமாய் பேசின ரத்த பழிக்கு என்னை சந்தித்து விட்டு என்னை மன்னியும், என் குடும்பத்தை மன்னியும். இந்த ரத்த பழி என் குடும்பத்தை தொடரக்கூடாது. எந்த இடத்துல மன்னிப்பு கேட்கிறாரு? ஐயா, எந்த சூழ்நிலை மன்னிப்பு கேட்கிறாரு? என் தேவச்சனமே அறிந்து கொள். வேதம் ஒரு வார்த்தையை வேதம் சுட்டி காண்பித்து கோல் சொல்லி திரியாயாக ரத்த பலியை நீ சுமக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள். நீ யாருக்கு விரோதமாய் நீ கோல் சொல்லி திரிந்தால் உன் சிரசின் மீது உன் குடும்பத்தின் மீது ரத்த பலி நிற்கும், அறிந்து கொள். அது ஊழியனாய் இருக்கலாம், அது விசுவாசியாய் இருக்கலாம், யாராய் இருக்கட்டும், யாருக்கு விரோதமாய் பேசினால் ரத்த பழியை நீ சுமந்தே ஆக வேண்டும். அப்படி நான் சுமக்க கூடாது என்று சொல்வாயானா இன்றைக்கு உதறு, இன்றைக்கு உதறு. பவுல் உதறுகிறான், வஸ்திரத்தை உதறுகிறான். வஸ்திரத்தை உதறி ரத்த பழிக்கு தன்னை நீங்களாக்கிக் கொள்ளுகிறான். ஆண்டவரே, நான் கோல் சொல்லித உண்மை, நான் அங்கும் இங்கும் இப்படியால் பேசுகிற உண்மை, நான் கேட்டவைகளை வைத்து என் இஷ்டமாக பிழைத்தது உண்மை. உன்னுடைய யோசனை சரியில்லை, உன்னுடைய புத்தி சரியில்லை. ஆனா என்ன செய்யணும்? இஷ்டம் போல பேசணும். அந்த மனிதன் தேவனுடைய ஆலயத்தில் கதறி இருக்க வேண்டியவன் கடைசி மரண தருவாயில கதறான். மன்னிப்பு கிடையாது. அவன் யாரை நினைச்சு கதறான் தெரியுமா? தான் குடும்பத்தை நினைச்சுதான் கதறான். ஊழியக்காரர் சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன். அறிந்து கொள் தேவச்சனமே. ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, கோல் சொல்லி திரிய வேண்டாம். கோல் சொல்ற வேலை நமது கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் பார்த்துக் கொள்வார். ஆமென் சொல்லுங்க. நாம பேசி என்ன பண்ண போறோம்? நீங்க பேசி என்ன பண்ண போறீங்க? யோசிச்சு பாருங்க. தேவன் சகலத்தை பார்க்கிறவர், அவருக்கு எல்லாம் வெளியரங்கமாக இருக்கிறது. இன்னைக்கு இவங்க என்னவோ நியாயாதிபதியை போல, ஒரு ஜட்ஜை போல உட்கார்ந்து செய்யறது நம்ம பேசுறது. நியாயம் தீர்க்கிறவர் கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அறிந்து கொள். உனக்கு தெரியுமோ தெரியாதோ சைலண்டா இரு. அப்படி உங்ககிட்ட வந்து கோல் சொல்றாங்களா, ஷட் அப் அப்படின்னு சொல்லுங்க. பேசாத வாயை மூடு. ஆமென். நமக்கு என்ன, யாராவது சொல்ல என்ன பண்ணுவாங்க? ரொம்ப இன்பமாய் கேட்டுக்கொண்டு. அது பாவம். தன் சகோதரனுக்கு விரோதமாய் காயின் எழுப்பினான். ரத்த பழியை சுமந்து சுமந்து காணப்படுகிறவனாய் மாறிவிட்டார். அறிந்து கொள். நீ கோல் சொல்லி திரியக்கூடாது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவதாக நெகேமியாவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 13வது வசனம். நான் என் வஸ்திரத்தை உதறி போட்டு, நான் என் வஸ்திரத்தை உதறி போட்டு, இப்படி இந்த வார்த்தையை நிறைவேற்றாத எந்த மனிதனையும் அவன் வீட்டிலும் அவன் சம்பாதியத்திலும் இருந்து தேவன் உதறி போட கடவர். தேவன் உதறி போட கடவர். அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது பாருங்க. நான் என் வஸ்திரத்தை உதறி போட்டு இப்படி இந்த வார்த்தையை நிறைவேற்றாத எந்த மனிதனையும் அவன் வீட்டிலும் அவன் சம்பாத்தியத்திலும் இருந்து
போட கடவர். இந்த பிரகாரமாய் அவன் உதறி போடப்பட்டு வெறுமையாய் போவானாக என்றேன். அதற்கு சபையார் எல்லாரும் ஆமென் என்று சொல்லி கர்த்தரை துதித்தார்கள். பின்பு இந்த ஜனங்கள் இந்த வார்த்தையின்படி செய்தார்கள். வசனம் சொல்லுகிறது. இங்கு நெகேமியா உதறுகிறான் வஸ்திரத்தை. நெகேமியா வஸ்திரத்தை உதறி அவன் செய்கிறதான சொல்லுகிறதான ஒரு காரியம் என்ன? இந்த வார்த்தையை நிறைவேற்றாத மனுஷனை அவன் வீட்டில் நல்ல கவனிக்கிற. ஃபர்ஸ்ட் அவன் வீடு, இரண்டாவது அவன் சம்பாத்தியம், அது ரெண்டையும் தேவன் உதறி போட கடவா. ஒண்ணுமில்லாம போகட்டும் சொல்றான். உதறி போட்டு வெறுமையாய் போவானாக என்று சொல்லுகிறான். யாருங்க? ஊழியக்காரன். ஊழியக்காரன் உதறி போட்டு சொல்றான், அவன் சம்பாத்தியம் வேஸ்டா போகட்டும், அவன் வீடு எல்லாம் வெறுமையா போகட்டும், உதறி போடுகிறான். ஏனையா இப்படிப்பட்டதான ஒரு கண்டிப்பான ஒரு காரியத்தை இந்த நெகேமியா செய்ய வேண்டும். வாசிப்போம் 11. நீங்கள் இன்றைக்கு அவர்கள் நிலங்களையும் அவர்கள் திராட்சை தோட்டங்களையும் அவர்கள் ஒலிவத் தோப்புகளையும் அவர்கள் வீடுகளையும் நீங்கள் பணத்திலும் தானியத்திலும் திராட்சை ரசத்திலும் எண்ணெயிலும் 101 வீதமாக அவர்களுக்கு தண்டி வருகிற வட்டியையும் அவர்களுக்கு திரும்ப கொடுத்து விடுங்கள் என்றேன். வட்டியை திரும்ப. அப்ப என்ன இவர்கள் செய்த காரியம் என்ன தெரியுமா? வட்டி கொடுக்கிறாங்க. என்ன கொடுக்கிறாங்க? வட்டிக்கு கொடுக்கிறாங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வட்டிக்கு கொடுக்கிறாங்க. தன் பணத்தை, பொருளை வட்டிக்கு கொடுப்பது. இங்கு நெகேமியா செய்கிறான், நீ அப்படி 100க்கு வட்டி வாங்குறல, உன்னை உதறி போடுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. வட்டிக்கு பணம் கொடுப்பது தவறு. நீ இன்ட்ரெஸ்ட் விடுறியா? தவறு. உன் ஆசீர்வாதத்தை கர்த்தர் உதறி விடுவார். பரலோகம் போகணுமா? உங்களுக்கு பணம் இருக்கா? கொடுங்க. சோதனையில் ஆனா அது வட்டி வாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சகையுடைய வாழ்க்கையில் அவன் சொல்லுகிறான், நான் யாருக்காவது அநியாயமாய் வாங்கியது உண்டானால் அதை நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன். எத்தனைங்க? நாளத்தனையா. இங்க இருந்த ஜனம் செய்த காரியம் என்ன? அவங்க பாருங்க, ஒலிவ தோப்புகளையும் வீடுகளையும் பணத்திலும் தானியத்திலும் திராட்சை ரசத்திலும் எண்ணெயிலும் 101 வீதமாக தண்டி வருகிற வட்டியை. எல்லாத்துலயும் என்னங்களா? வட்டி. நம்ம அது என்ன பண்றாங்க தெரியுங்களா? இன்னொருத்தருக்கு பணம் வாங்கி கொடுக்குறாங்க வச்சுக்கோங்க. இவங்க 2 காசு கொடுத்தாங்கன்னா இவங்க அதுக்கு மேல ஒரு 3 காசை வைத்து 5 காசுக்கா நான் உங்களுக்காக தான் கேட்டேன், அவங்க 5 காசு கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு 3 காசு, அவங்களுக்கு 2 காசு. நீ அப்படி உன் பணத்தை நீ வட்டிக்கு கொடுத்தீனா, நீ இன்ட்ரெஸ்ட் விடுகிற ஆளா இருப்பாய். ஆனால் இன்றைக்கு உனக்கு பார்க்கிறதுக்கு ஆசீர்வாதத்தை போல இருக்கும். ஆனால் கர்த்தர் உன் வீட்டையும் சரி, உன் சம்பாத்தியத்தையும் சரி அவர் உதறி போடுவார். வெறுமையாய் போவானாக என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஒரு ஊழியக்காரன் வாயிலிருந்து வருகிற வார்த்தை பாருங்க, சம்பாத்தியம் வீட்டை உதறி போட்டு, இந்த பிரகாரமாக உதறி போட்டு அவன் வெறுமையாய் போவான் என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவ தேவ பிள்ளைகள் தங்கள் பணத்தை வட்டிக்கு விட கூடாது. அல்லேலூயா. நீ உன் பணத்தை வட்டிக்கு கொடுத்தீனா கர்த்தர் உன்னை உதறிடுவார். அல்லேலூயா. எனக்கு தெரியாது யாரெல்லாம் வட்டி கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு, ஆனா இன்னைக்கு தீர்க்கமாயான பேசுகிறேன். ஆமென். பணம் இருக்கா? உதவுங்க. ஆமென். அல்லேலூயா. ஆனா அதுக்கு நான் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறேன்,
இத்தனை இன்ட்ரெஸ்ட் அத்தனை இன்ட்ரெஸ்டா வேண்டாம். எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி ஒரு நாள் நான் பார்த்தேன். அந்த அம்மா இன்னைக்கு இல்லை, இறந்துட்டாங்க. ஆகவே நான் அவர்களை குறித்து பேசுகிறேன். என் நண்பருடைய தாய் அவர்கள். ஒரு நாள் அந்த வீட்டுக்கு நான் போயிருக்கிறேன். ஒரு மனிதரை உட்கார வைத்து சும்மா கட்டை எல்லாம் வச்சு பொலன்னு அடிச்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் உட்கார்ந்து இருக்கிறேன். இங்க வா சொல்லிட்டு போடுறாங்க. நான் பார்க்குறேன், கேட்குறேன், என்ன இது அப்படின்னு. வட்டிக்கு பணம் கொடுக்க, பைசா கொடுக்கல, அதை வச்சுருக்கிறாங்க. என்ன சொல்றேன்னு கேட்டேன். ஆமா, இவங்க கடன் வாங்கிட்டு போவாங்க, பணத்தை கொடுக்கலையா நல்லா சாப்பிடுவாங்க. அந்த இதை நான் பார்த்து பல ஆண்டுகளுக்கு முன்பதா, கிட்டத்தட்ட 10-12 ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் சொல்கிறேன். அறிந்துள்ள தேவஜனமே, உன்னை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறாரா, செல்வ செழிப்பாய் வைத்திருக்கிறாரா, நல்லது. ஆனால் உன் பணத்தை வட்டிக்கு கூடாது. அதில் நீ சம்பாதிக்க நினைக்காத. வசனம் சொல்லுகிற சங்கீதம் 15:1, வாசம் பண்ணுவான். உத்தமமாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீர்ப்பானவன். கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுவான். தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய். அப்ப யார் கர்த்தருடைய கூடாரத்துல தங்குவாங்களா? தன்னுடைய பணத்தை வட்டிக்கு கொடுக்காதவன். நீ பணத்தை நீ வட்டிக்கு விடுறியா? கர்த்தருடைய ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தை வட்டிக்கு கொடுக்கிறியா? இல்லங்க, நாங்க பேங்க் வட்டி கொடுப்போம். என்னதுங்க? பேங்க் வட்டி. 1 காசுல 2 காசு பேங்க் வட்டி தான் கொடுக்கிறோம். நீங்க பேங்க் கிடையாது. அரசாங்கம் உங்களுக்கு நீங்க இந்த பேங்க் நடத்துன்னு கொடுக்கலாம். நீங்க வேதத்தின்படி வாழுகிறவர்கள். ஆமென். அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க. வேதத்தின்படி வாழ்றீங்கன்னா சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. நான் வேதத்தின்படி வாழுகிறபடியினாலே உனக்கு பேங்க் வட்டியும் கிடையாது, உன்னுடைய மீட்டர் வட்டியும் கிடையாது, ஸ்பீடு வட்டியும் கிடையாது. நீ உன் அயலானுக்கு உனக்கு பணம் அதிகமா இருக்குன்னா உதவு. ஏழைக்கு சொல்லுங்க, கர்த்தருக்கே கடன் கொடுக்கிறான். நீ ஏழைக்கு இறங்குவாயானால், நீ ஏழைக்கு கொடுப்பாயானால், நீ கர்த்தருக்கே கடன் கொடுக்கிறாய் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப யோசித்து பாருங்க. அல்லேலூயா. இந்த மாதிரி கேட்போம், நம்ம பணத்தை யாருக்கு கொடுத்துருக்கோம், தரல, வட்டி போட்டு எனக்கு இவ்வளவு கொடு. ஹலோ, கர்த்தர் உதவி கொடுப்பா. அல்லேலூயா. 1 வட்டி, 2 சீட்டு பிடிக்கும். நீங்க சீட்டு பிடிக்கிறியா? ஃபண்டு, குழுக்கள் சீட்டு, அந்த சீட்டு, மாத சீட்டு, இன்னைக்கு ஏலம், இன்னைக்கு குழுக்கள். கர்த்தர் உதறி விடுவார். எச்சரிக்கை, கர்த்தர் உதறுவார். நாங்களும் ஒரு நாள் சீட்டு பிடித்தவர்கள் தான். லட்சக்கணக்கில் சீட்டு பிடிச்சவங்க தான். சீட்டு பிடிப்பாங்க, அன்னைக்கு ஏற முடியும், அன்னைக்கு பணத்தை கையில் கொடுப்பாங்க. அப்பவே கையில பணத்தை கொடுப்பாங்க. ஏலம் கேட்டு குடிப்பாங்க, முடிஞ்ச உடனே அப்பவே பணத்தை கையில கொடுத்துருப்பாங்க. பல ஆயிரங்களை சீட்டு பிடித்தவர்கள் தான். நான் கிடையாது. சோதரேமே, குடும்பத்தை சார்ந்த லட்சத்தின் சீட்டெல்லாம் பிடிச்சவங்க தான். தேவ எச்சரிப்பு, தேவ சத்தம் வந்துவிட்டது. சில நபர்கள் மூலமாக சத்தம் வந்துவிட்டது.
வசனம் என்ன சொல்லுகிறதோ அதை தான் கர்த்தர் செய்தார். வசனம் என்ன சொல்லுகிறதோ அதை கர்த்தர் செய்தார். அறிந்து கொள்ள வேண்டும் என கருமையான தேவ பிள்ளையே, நீ விழித்திருந்து சம்பாதி, உழைத்து சம்பாதி. சீட்டு பிடிச்சு 2வது சீட்டு எனக்கு, முதல் சீட்டு உனக்கு. அல்ல தேவ பிள்ளையே, அது உனக்கு தகுதி கிடையாது, அது சாபம். வட்டிக்குள் பணத்தை கொடுத்தால் அது சாபம். உன் வீட்டை வருவாரா, சம்பாத்தியத்தை வருவாரா? வேதம் சொல்லுகிறது வெறுமையாய் போவா. தீபாவளி பண்டு பிடிக்கிறங்க, கிறிஸ்துமஸ் பண்டு பிடிக்கிறங்க, இந்த பண்டு பிடிக்கிறங்க, அந்த பண்டு பிடிக்கிறீங்க. நல்ல ஒரு வியாபாரத்தை செய்யுங்க, நல்ல ஒரு தொழில் செய்யுங்க, தவறு கிடையாது. அல்லேலூயா. வேதத்திற்கு புறம்பாய் இருக்கிற எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதே. செய்தால் தேவன் உதவி விடுவார். அறிந்து கொள். இடத்துல எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா எத்தனையோ பேர் உதவியை பெற்றவர்கள். நாங்க இருந்த வசித்த பகுதியில எவ்வளவோ ஜனங்கள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்கன்னா அது கர்த்தர் சாட்சியாய் சொல்லுகிறேன். எங்கள் குடும்பத்தின் மூலமாக இதை எங்களால் சொல்ல முடியும். மாத்திரம் சொல்ல முடியும். குடும்பத்தின் மூலமாக கர்த்தர் அப்படி வைத்தார். எத்தனை ஜனங்கள் உதவி என்று சொன்ன உடனே செய்கிறது, செயல்படுவது, கொடுப்பது, திரும்ப வாங்குவது, கேட்பது எல்லாம் மறந்துவிட போயிடுவாங்க. இப்படிப்பட்ட பல சூழ்நிலைகள், பல காரியங்கள். ஆனாலும் அறிந்து கொள்ள வேண்டும், என்றைக்கு இந்த சீட்டு வந்துச்சோ finish. என் தகப்பனாருக்கு நல்ல சம்பளம், அரசாங்க வேலைதான், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான், நல்ல சேலரி. ஒரு வருடத்துல 2 PF நம்ம இது பண்ணுவாங்க. நல்ல ஒரு காரியம். இது சாதாரணம் கிடையாது. கணக்கு வழக்கு தெரியாது, அப்படிப்பட்ட சூழ்நிலை. எங்க வீட்டுல தங்கம், வெள்ளி இதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே கிடைக்கும். டேபிள் ராயர் தரது அங்க கிடைக்கும், அங்க இருக்கும், அப்படி இருக்கும். விளையாட்டுக்கு சொல்லல, உண்மையான காரியம். இன்னைக்கு கூட சில வெள்ளி பொருட்கள்லாம் அப்படியே உள்ளுக்குள்ளதான் அப்படியே கிடக்குது. கருப்பா இருக்கு நினைக்கிறேன். அப்படி கிடக்கும். அது ஒரு பொருட்டா இருக்காது. எங்க வீட்டை கொள்ளடிக்க நினைச்சா வச்சுக்க, நாங்களே கொள்ளடிப்போம் சில நேரத்துல. தப்பா நினைக்காதீங்க. கையில பணம் எல்லாம் வச்சுக்கீங்க. எங்க உயரத்துக்கு மேல இருக்கிற ஒரு லெவல், எங்க உயரத்துக்கு மேல என்ன லெவல் இருக்கும், அந்த லெவலை நாங்க தேடினாலே போதுங்க, எங்களுக்கு அவ்வளவு பணம் கிடைக்கும். தாயார் பாத்தீங்கன்னா பீரோ கிளீன் பண்ணுவாங்க, அப்பப்ப கிளீன் பண்ணுவாங்க, ட்ரெஸ்ல மடிப்பாங்க. திரும்பி பார்த்தா பணம் வந்து இருக்கும். எப்ப வச்சாங்கன்னு தெரியாது, எப்ப தெரியாது, அப்படி இருக்கும். ஆனா என்றைக்கு இந்த சீட்டு என்று உள்ள வந்துச்சோ தோட்டாச்சு, அது சாபம். நான் ஊழியத்தை முடிச்சுட்டு எங்க மேல் வீட்டுக்கு போயிடுவேன். நான் எங்க ஊழியம் செய்தேன், இந்த அறையில, அந்த அறையில உட்கார்ந்து ஏலப்படுவார்கள். பாருங்க, அதுதான் அந்த நாட்கள் தான் கடைசி பிரியர். கர்த்தர் அமைதியா விடுவார். ஒரு செக் போர்டு வச்சிருப்பாரு, நீ செவி கொடுக்கல வச்சுக்கோங்க, எப்ப உனக்கு செக் பேட் வைக்கணும்னு தெரியும். நீ இப்படி திரும்ப முடியாது, அப்படி திரும்ப முடியாது, செக் பேட் வச்சிருவாரு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவருக்கு வந்து விடு. யாத்திராகமம் புத்தகம் 22:25
கடனாக கொடுத்திருந்தால், நல்லா கவனிக்கணும். சிறுமைப்பட்டு இருக்கிறவனுக்கு உங்கள் பணம் நீங்கள் கடனாய் கொடுத்திருந்தால், வட்டி வாங்குகிறவர்கள் போல வட்டி வாங்குகிறவர்கள் போல அவனிடத்தில் வட்டி வாங்க வேண்டாம். வட்டி வாங்க வேண்டாம். என்ன பாஸ்டர், அது எப்படிதான் வாங்காத? பைபிள்ல தான் சொல்லுங்க. உலகத்தானை போல நீ செய்யாத, நீ அவனிடத்துல வட்டி வாங்காத. எசேக்கியேல் தீர்க்கதரிசி புத்தகம் 22:12. அப்படி வட்டி வாங்கின என்ன ஆகுது பாருங்க. செல்லும்படிக்கு பரிதானம் வாங்குகிறவர்கள் உன்னில் இருக்கிறார்கள். நீ வட்டியையும் பொலிசையையும் வாங்கி வட்டியை வாங்கினால் பொருளாசையினால் உன் அயலானுக்கு இடுக்கண் செய்து என்னை மறந்து போனாய். நீ வட்டி வாங்கின கர்த்தரை மறந்து போகிறாயா? நீ என்ன மறந்து போகிறாய் என்று வசனம் சொல்லுகிறது. அப்ப எதை உதறணும் இன்னைக்கு? வட்டி வாங்குறது, சீட்டு, ஃபண்டு, அது இது எல்லாத்தையும் என்ன செய்ய நினைப்பீங்க? உதறி போடு. அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவதா யோபுவின் புத்தகம் 38வது அதிகாரம் 12வது வசனம். துஷ்டர்கள் வாசிங்க. பூமியிலிருந்து துஷ்டர்கள் பூமியிலிருந்து உதறி போடும்படிக்கு உதறி போடும்படிக்கு. அல்லேலூயா. இது வேதம் சொல்லுகிறது, துஷ்டர்கள் பூமியிலிருந்து உதறி போடும்படிக்கு. யார உதறணுமா? சத்தமா சொல்லுங்க. துஷ்டர்கள், துஷ்டன் உதறி போட வேண்டும். இன்றைக்கு நமக்குள் பூமி என்பது நம்மை காண்பிக்கிறது. அப்படியானால் நமக்குள் இருக்கிற துஷ்ட தனத்தை என்ன செய்யணுமா? உதறி போடணும். பக்கத்து பட்சம் துஷ்ட தனத்தை உதறி போடும். அதான் நீங்க துஷ்ட தனம். துஷ்ட தனம் என்ன? வாசிப்போம். உபாகமம் 21:20. சீக்கிரம் வாசிங்க. எங்கள் மகனாகிய இவன் அடங்காத துஷ்டனாய் இருக்கிறான். எப்படிங்க? அடங்காத துஷ்டன் இவன். எங்கள் சொல்லை கேளான். எங்க சொல்லையும் கேட்க மாட்டான். பெருந்தீனிக்காரன் இவன் குடியனுமாய் இருக்கிறான் என்று பட்டணத்தில் மூப்பரோடு சொல்லுவார்கள். எங்கள் மகனாகிய இவன் அடங்காத துஷ்டன், எங்க பேச்சையே கேட்க மாட்டான். யார் இவன்? என்ன சொன்னாலும் என்ன பண்ண மாட்டாங்க? கேட்க மாட்டான். அடங்காதவன். எனக்கு எல்லாம் தெரியும், அடங்கவே மாட்டான். இன்றைக்கு பெற்றோர் கண்டிக்கும் பொழுது அடங்காமல் இருக்கிறார்களா? துஷ்டன். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அடங்காத துஷ்டனாய் இருக்கிறான், சொல்லை கேளான், பெருந்தீனிக்காரனாய் இருக்கிறான். அல்லேலூயா. இன்னொரு வசனம் அழகாய் சொல்லுகிறது, நீதிமொழிகள் புத்தகம் 17:11. துஷ்டன் கலகத்தையே தேடுகிறான், குரூர தூதன் அவனுக்கு விரோதமாக அனுப்பப்படுவான். அப்ப என்ன? துஷ்டன் என்ன செய்வானா? எப்பவும் கலகத்தையே தேடுவான். அல்லேலூயா. நீ கலகம் பண்றியா? யார் நீ? துஷ்டன். இதெல்லாம் உள்ள இருக்கு. அவன் கலகத்தை தான் தேடுவானா? அவன் கலகத்தையே தேடிக்கொண்டிருப்பான். எங்க என்ன கலகம் பண்ணலாம், யாரை என்ன பண்ணலாம், எப்படி கவுக்கலாம், என்ன சதி பண்ணலாம், என்ன யோசிக்கலாம், என்ன தந்திரம் பண்ணலாம், இதுவே அவருடைய மூளை வேலையா இருக்கும். எல்லாமே பாசிட்டிவா நினைக்க மாட்டான், நெகட்டிவா தான் நினைப்பான். அல்லேலூயா. the negative thought, அவன் தான் துஷ்டன். அவனுக்கு விரோதமாக தூதன் அவனுக்கு விரோதமாக அனுப்பப்படுவான் என்று வேதம் சொல்லுது. அல்லேலூயா. அப்ப என்ன? துஷ்டத்தனம் என்பது கலகம் பண்ணுவது, அடங்காதவன், இவன் துஷ்டன். அந்த வேதம் என்ன சொல்லு தெரியுங்களா? பிலிப்பியர் 4:8 வாசிப்போம். சீக்கிரம் வாசிங்க. உண்மையுள்ளவைகள் எவைகளோ, கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ,
எவைகளோ, ம். கற்புள்ளவைகள் எவைகளோ, ம். அன்புள்ளவைகள் எவைகளையும், ம். நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளையும், ம். புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ அவைகளை சிந்தித்துக் இங்கு கொள்ளுங்கள். தேவன் சொல்லுகிற நீ ஆவிக்குரிய பிள்ளையானால் உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ அதை சிந்தித்துக் கொண்டு யாருக்கு விரோதமாக எல்லா கலகம் செய்யலாம் என்று ஒரு துஷ்டனை போல யோசித்துக் கொண்டிருக்காது. அது உதறு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். நீதிமொழிகள் 24:28 சீக்கிரம் வாசிங்க, நேரம் இல்லை. இந்த துஷ்டன் என்ன செய்கிறான்? பிறனுக்கு விரோதமாய் சாட்சியாக ஏற்படாதே, ம். உன் உதடுகளினால் வஞ்சகம் பேசாதே. ம். அவன் எனக்கு செய்த பிரகாரம் நான் 24:8 தீவினை செய்ய தீவினை செய்ய உபாயம் செய்கிறவன் உபாயம் செய்கிறவன் துஷ்டன் எனப்படுவான். துஷ்டன் எனப்படுவான். தீமை செய்யறனே பார்ப்பான். யாரை போட்டு கொடுக்கலாம், யாரை என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம், என்ன பண்ணலாம், அது யாருக்கு? அது துஷ்டன் என்று வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். மற்றவர்களுக்கு தீமை செய்கிறவர்கள் துஷ்டன். ஒருவேளை அப்படிப்பட்ட எண்ணத்தோடு இருக்கிறாயா, அப்படிப்பட்ட காரியங்களை செய்திருக்கிறாயா, இன்றைக்கு அவைகளை உதறு. ஆமென். இல்லைன்னா கர்த்தரை செய்வாருங்க, உதறிடுவாரு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நான் வேகமாய் போகிறேன், நேரம் இல்லை. அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 28வது அதிகாரம் 5ஆம் வசனம். அடுத்து உதற வேண்டிய காரியம் என்ன? அவன் அந்த ம். பூச்சியை தீயிலே உதிரி போட்டு அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறினான். ஆமென். இப்பொழுது இவன் உதறுகிறான். யார்? அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு பூச்சியை அவன் உதறுகிறான். இவர்கள் இப்பொழுது கப்பல் சேதம் வந்தது. இப்பொழுது கடற்கரையில வந்து இவர்கள் நெருப்பு முட்டி குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறார்கள். குளிர் காய்ந்து கொண்டிருக்கிற வேளையிலே அங்கிருந்த மரக்கட்டைகள் எடுத்து போடும் பொழுது ஒரு விரியன் பாம்பு இவன் கையை கடித்து விட்டது. இவன் உதறி போட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. கைகளை உதறு. ஆமென். உதற வேண்டியதை உதறு. ஆமென். அப்படி என்ன விரியன் பாம்பின் விஷயம்? வாசிப்போம். சங்கீதங்களின் புத்தகம் 140வது சங்கீதம் 3வது வசனம். சர்ப்பத்தை போல் சர்ப்பத்தை போல் தங்கள் நாவை கூர்மையாக்குகிறார்கள். தங்கள் நாவை கூர்மையாக்குகிறார்கள். அவர்கள் உதடுகளின் கீழ் விரியன் பாம்பின் விஷம் விரியன் பாம்பின் விஷம் இருக்கிறது. அப்ப இந்த உதட்டின் கீழே என்ன இருக்கா? விரியன் பாம்பின் விஷம் இருக்கிறது. அப்ப விரியன் என்று சொல்வது என்ன? விரியன் பாம்பின் விஷம். நாக்கில் என்ன இருக்கா? விரியன் பாம்பின் விஷம். அந்த தாக்குதல் உனக்கு இருக்குமானால் அதை உதறிப்போ. நீ பேசும் பொழுதே மற்றவர்களை காயப்படுத்துகிறது, இஷ்டம் போல பேசுவது, வாய்க்கு வந்ததை பேசுவது, எதை பேசணும் தெரியாம பேசிட்டு அப்புறமா யோசித்து என்ன பயன்? ஐயா, நீ தேவனுடைய பிள்ளை, உன்னால் ஒரு சமாதானம் மாத்திரமே உண்டாயிருக்க வேண்டும். நீ எங்கு போனாலும் யாருக்கு பேசினாலும் ஒரு சமாதானம் உண்டாயிருக்க வேண்டும். நீ ஒரு விரியன் பாம்பை போல, ஒரு மனிதனை சாகடிக்கிறது போல, ஒரு மனுஷியை சாகடிக்கிறது போல நீ பேசுவாயானால் உன் நாவின் கீழே, உன் உதட்டின் கீழே விரியனின் விஷம் இருக்கிறது. அதை உதறி என்று கர்த்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் புத்தகம் 58வது சங்கீதம் 4:5. சர்ப்பத்தின் விஷத்திற்கு ஒப்பான விஷம் அவர்களில் இருக்கிறது. பாம்பாட்டிகள் வினோதமாய் ஊதினாலும் அவர்கள் ஊதும் சத்தத்திற்கு செவி கொடாதபடிக்கு தன் காதை அடைக்கிற செவிட்டு விரியனை போல் இருக்கிறார்கள். செவிட்டு விரியனை போல் இருக்கிறார்கள். தன் காதை அடைக்கிற செவிட்டு விரியனை போல. எப்படின்னா, பாம்பாட்டிகள் வினோதமாய் ஊதினாலும் சரி, அந்த சத்தத்தை கேட்காதபடிக்கு செவிட்டு விரியனை போல தன் காதை என்ன செய்யறாங்களா? அடைத்துக் கொள்ளுகிறார்கள். கர்த்தருடைய வார்த்தை வரும்,
கர்த்தருடைய சத்தம் வரும். என்ன வினோதமாய் கர்த்தருடைய வார்த்தையை ஊதினாலும், உங்களுக்கு ஏற்ப கர்த்தருடைய ஆவியானவர் பேசினாலும், எச்சரித்து புத்தி சொன்னாலும், அன்பாய் சொன்னாலும், இரக்கமாய் சொன்னாலும், கர்த்தருடைய வார்த்தையை கேளாமல் உங்கள் செவியை அடைத்துக் கொள்வீர்களானால் உங்கள் செவியிலே விரியனின் விஷம் இருக்கிறது. அப்படி இல்லாம பாத்தியா, இன்னைக்கு ஐயா பிளான் பண்ணி கரெக்டா பேசிட்ட. நான் சொன்ன அப்பவே எனக்கு தெரியும் யாரோ என்ன போட்டு கொடுத்துட்டாங்க. அது எந்த ஆவின்னு தெரியல. நான் முழங்கால் போட்டு ஜெபித்து கண்டுபிடிக்க போறேன். அடுத்த வாரமே காட்டுவார் பாரு யாரு. எனக்கு பேசினாங்க, அடுத்த வாரம் அவங்களுக்கு பேசுவாங்க. அப்படி பேசுற பத்தியா, நீ விரியன், நீதான் விரியன் பாவம். இங்க உண்டாவது பாத்திரம் இல்ல, பக்கத்துல ஒண்ணு இருக்கும், அதுக்கு போயிட்டு பாத்தியா 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 என்னது ஆண்டவர் சொல்றதை நான் சொல்றேன். விரியன் அப்பவே நான் சொல்ல, இது ஏற்கனவே தெரியும். இந்த மெசேஜ் எனக்கு ஆண்டவர் கொடுத்தது 8:30 மணிக்கு கொடுத்தார். அல்லேலூயா அல்லேலூயா. எங்களுக்கு தூது கொடுக்கிற இடத்துல போராடி எத்தனை குட்டிக்காரன் அடிச்சு எப்படியோ ஆண்டவரத்துல மெசேஜை வாங்கி வரோம். எனக்கு அப்பவே தெரியும். எங்களுக்கு இப்பதான் கொடுக்குறாரு. அல்லேலூயா. இதோட வேற எது எழுதிருக்கு? பாயிண்ட்ஸ் மட்டும் தான் எழுதி வச்சிருக்கோம், வசனங்களை. நோட் புக்ல எழுதிட்டுன்னா மெசேஜ் அது முன்கூட்டி ஆர்டர் கொடுத்துக்காரு அர்த்தம். இது பேப்பர்ல எழுதுனால அவசர அவசரமா கொடுத்தாருன்னு அர்த்தம். அல்லேலூயா. பிரைஸ் காட். அறிந்து கொள்ளும். இதெல்லாம் என்னங்க? விரியன். காதை அடைச்சு கேட்க விடாது. ஆண்டவர் அன்றைக்கு தான் கூட பேசல இருப்பாரு. அவர் வினோதமாய் ஊதுவார், அன்பாய் ஊதுவார், இரக்கமாய் ஊதுவார், மனதிருக்கமாய் ஊதுவார். கேட்க விடாது. நம்மள டெம்பர் அவ்வளோ பிபி ஏறி அவ்வளோ முடிஞ்சு போச்சு. ஆமா ஆமா ஆமா, கரெக்ட் கரெக்ட் பிரதர், நீங்க சொன்னது அப்ப கரெக்ட். அப்பவே நினைச்ச பிரதர், அப்பவே நினைச்ச சிஸ்டர். ஐயா இந்த பாயிண்ட் சொன்னார் பாருங்க, அப்பவே தெரிஞ்சுக்கிட்டேன். அப்பவே இதுல வேற ஒரு காரியம் எனக்கு ஆண்டு வெளிப்படுத்திட்டேன். இல்லைங்க, ஆண்டு எனக்கு அப்ப வெளிப்படுத்திட்டாரு. சொல்றேன், அது எந்த ஆண்டு தெரியல. வார்த்தை கொடுத்தவர் எனக்காய் ரத்தத்தை சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நான் சொல்லல இன்னைக்கு பிரசவம் இப்படிதான் இருக்குன்னு சொன்னேன்ல, பாத்தியா? அவன் விரியன். விரியன். அந்த விரியனின் விஷம், அந்த விரியனின் விரியன் பாம்பும் காதை அடைச்சிடும். சத்தியம் உள்ள போகாது. தேவன் உனக்குள் மனமாற்றம் உண்டாக வேண்டும் என்று தான் கர்த்தர் பேசுகிறோம். என்றைக்கு தேவ சத்தத்துக்கு எதிரடையான ஒரு சத்தம் உனக்கு கடந்து வருகிறதோ, பணிவிடத்திலிருந்து கர்த்தர் இது தவறு, இதை செய்யாதே, இதை பண்ணாதே என்று சொல்லும் பொழுது உனக்கு கீழாய் உன் நண்பர்களோ, உறவினர்களோ, உன் குடும்பமோ யாரோ இது சரி, இதை செய் என்று சொல்லுகிறார்களோ அவர்கள் எல்லாரும் விரியன்களே. தேவ வார்த்தைக்கு விரோதமாய் பேசுகிற யாரா இருந்தாலும் சரி, அது நீயா இருந்தாலும் நானா இருந்தாலும் விரியன் விரியன் தான். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நிறைய பெரிய சாப்டர் இது. இன்னைக்கு விரியனின் தாக்குதல் நமக்குள்ள இருக்கக்கூடாது. பவுலை கடிச்சிச்சு, நினைச்சாங்க செத்து போவானா பார்த்தாங்க. நீ அப்படிதான் அண்ணன் எப்ப காலியாமா, அண்ணன் எப்ப காலியாவா, தின்ன எப்ப காலியாவா, பலப்படி தெரியல. சோத்திரம். நீ அப்படிதான். யார் எங்க காலியாவாங்க, எங்க என்ன அப்படி கிடையாது. விரியன் பாம்பு போல இருக்காது. அல்லேலூயா. அந்த விஷம் இருக்கக்கூடாது.
14வது வசனம். எவனாகிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் உங்கள் வார்த்தைகளை கேளாமல் போனாலும் அந்த வீட்டையாவது பட்டணத்தையாவது விட்டு புறப்படும் போது உங்கள் கால்களில் படிந்த தூசியை உதறிட்டு போங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. கால்களில் படிந்த தூசி என்ன பண்ணுமா? உதறணும் பைபிள் சொல்லுது. இது என்ன கால்களில் படிந்த தூசி? ஒரு பட்டணத்தாரோ ஒரு வீட்டாரோ நீங்கள் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்லுகிறீர்கள், ஏற்றுக்கொள்ளவில்லை. உங்கள் கால்களுக்கு தூசி என்ன பண்ணு? உதறி தட்டு. முதல்ல சுவிசேஷம் சொல்ல போனாதான காலில் தூசியை ஒட்டும் தட்டுறது. அல்லேலூயா. நாம எங்க போறோம்? யோசிச்சு பாருங்க. நாங்கள் சுவிசேஷத்தை எப்படியாவது கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி யூடியூப்ல ஒரு நாடகம் வாயிலாக கொண்டு வரோம். தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவி. சுவிசேஷத்தை அறிவித்து அவங்க கேட்கலையா சொல்லுது, காலில் தூசி தட்டு. என்ன சுவிசேஷத்தை அறிவி. ஆமென். அல்லேலூயா. நீ அறிவிக்காமல் இருந்தால் தூசியை தட்டு ஒரு பிரச்சனை கிடையாது. என்னால சேலஞ்ச் பண்ணி சொல்ல முடியுங்க. ஆண்டவரே, நியாயத்திற்கு நாளிலே இந்த பட்டாபிராமை நான் நியாயம் தீர்ப்பேன். எத்தனை ஆமென் சொல்லு. இந்த பட்டாபிராமை, இந்த தந்தையை நான் நியாயம் தீர்ப்பேன். சொல்றேன், புரியலையா? கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த பகுதியை எத்தனை ஜனம் போறாங்க, எத்தனை சந்துக்கள் இந்த சத்தம் கேட்டுக்கொள்வது தெரியுமா? அந்த பிரிட்ஜை தாண்டி அந்த பக்கம் கேட்குது சத்தம். கேட்டு மனம் திரும்பலையா? அன்னைக்கு நியாயம் திருப்பின கர்த்தரை சாட்சியாக நிறுத்தி காண்பிப்பார். இந்த ஊழியக்காரன் தான் பிரசங்கம் பண்ண அன்னைக்கு. சத்தம் கேட்கல, அல்லேலூயா, கேட்கலையா? நியாயம் திருப்ப முடியும். யாரை கொண்டு கர்த்தர் தூசியை தட்டுறாரோ அவர்களை கொண்டே நியாயம் தீர்ப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்ப என்ன பண்ணணும்? ஒரு குறிப்பிட்ட இடத்துல நடந்து பாருங்க. அப்போஸ்தலர் 13:51 வாசிங்க சீக்கிரம். நேரம் இல்லை, நான் வேகமா போறேன். ஒரு வருஷத்துக்கு தாண்டி வந்துட்டேன். அப்போஸ்தலர் 15:51 சீக்கிரம் வாசி. 13:51. இவர்கள் தங்கள் கால்களில் படிந்த தூசியை அவர்களுக்கு எதிராக உதறி போட்டு இக்கோனியா பட்டணத்திற்கு போனார்கள். ஒரு பட்டணத்தார் ஏற்றுக்கொள்ள இப்படிப்பட்ட சூழ்நிலை இனி ஞாபகம் வருது. இயேசு சொன்னது ஞாபகம் வருது. தூசியை தட்டி போட்டு சொன்னார்ல, தூசியை தட்டிட்டு போறாங்க. அல்லேலூயா. அங்கிருந்து வேற பட்டணத்துக்கு போறாங்க. அப்ப என்ன? நீ சுவிசேஷம் சொல்லணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை சுவிசேஷத்தை அறிவி. ஆமென் சொல்லுங்க. போகும்போது சச்சங்க ட்ரெயின்ல போறீங்கன்னா ஒரு 10 ட்ராக்ஸ் வச்சுக்கீங்க பேக்ல. இல்ல பாக்குறவங்க ஆண்டவரை பத்தி சொல்லுங்க. அங்கிருந்து வரீங்க, ஆண்டவரை பத்தி சொல்லுங்க. இங்கதாங்க சர்ச் இருக்குங்க பட்டாபிராமன் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆண்டவர் சத்தியத்தை சொல்லிருப்போம் யோசித்து பாருங்க. எத்தனை பேருக்கு இயேசு என்னை ரட்சித்தார், உங்களை ரட்சிக்க துடிக்கிறார், எத்தனை பேருக்கு சொல்லியிருப்போம்? எத்தனை பேருக்கு சுவிசேஷம் அறிவித்திருப்போம் யோசித்து பாருங்க. நமக்கு சண்டே தான் நமக்கு ப்ரோக்ராமே. என்னதுங்க? சண்டே தான் நமக்கு ப்ரோக்ராம். சண்டே அங்கே இங்கே ப்ரோக்ராம் வைக்காதீங்க. நான் ஓப்பனா சொல்றேன், பல தடவை சொல்லிட்டேன், இன்னைக்கு நான் சொல்றேன். சண்டே ஷாப்பிங் போறது, சண்டே அம்மா வீட்டுக்கு போறேன், ஆட்டுக்குட்டி வீட்டுக்கு போறேன், அங்க போறேன், இங்க போறேன், எங்கேயும் போகக்கூடாது. ஒண்ணு ஆண்டோட ஊழியத்தை செய்யும் இல்லையா? பெற்ற அபிஷேகத்தோட வீட்டுல போயிட்டு காத்திருந்து போற வழி ஆண்டு ஊழியத்தை செய்துட்டு அங்கேயாவது ஆண்டோட ஊழியத்தை செய்யும். ஆமென். அன்னைக்குதான் கல்யாணம் காட்சி, நான் ஊருக்கு போறேன், அங்க போறேன், இதெல்லாம் வச்சுக்கூடாது. இது கர்த்தருடைய நாள். ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல தட்டி சொல்லுங்க, இது கர்த்தருடைய நாள். இது உங்க நாள் கிடையாது, இது உங்க நாள் கிடையாது. அல்லேலூயா. இது சொந்த பாராட்டவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா.
நம்ம இன்னைக்கு தான் என்ன செய்யணும்னா அப்படியே எல்லாம் அப்பாயின்மெண்ட் வச்சிருக்கோம்ல, இன்னும் அப்பாயின்மெண்ட். ஏன்னா எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்க தெரியுங்க சோதரம். ஆனால் அப்பாயின்மெண்ட் சண்டேல கொடுக்குறேன், மற்ற நாட்கள் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன். பார்க்க வரவங்களாம் கூட பார்த்தீங்கன்னா எல்லாம் சர்ச்சுக்கு வர சொல்றேன், முதல்ல வீட்டுக்கு வர சொல்லி. இப்போ நேரம் ஸ்ட்ரைட்டாக சர்ச்சுக்கு தான். லாஸ்ட் எனக்கு முன்னாடி வந்து வெயிட் பண்ணிக்கிறாங்க, அதுக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி தான் வெயிட் பண்ணுறாங்க நாட்கள் எல்லாம். செவ்வாய்க்கிழமையில இந்த மண்டேல எந்த நாட்கள் அதுனா கரெக்ட் சர்ச்சுக்கு வந்து சொல்லிட்டு சபையில தான் மீட் பண்ணுவோம். நம்ம சண்டேல தான் எல்லா ப்ரோக்ராம் ஆண்டுடைய சத்தியத்தை சொல்றேன். ஆமே, இங்கேருந்து 40 நிமிஷம் ட்ரெயினில் போறீங்க. அல்லேலூயா. 40 நிமிஷத்துல ஒருத்தருக்காவது ஆண்டு சத்தியத்தை எங்க உட்காந்த உடனே செல்போன் எடுத்து வச்சுக்கிறது, பார்க்கறது, டிக்டாக்கு, அந்த டாக்கு, இந்த டாக்கு, ஷேர் சேட்டு, அந்த சேட்டு, இந்த சேட்டு, எல்லாம் நாசமாய் போவதா? சோப்பம். அல்லேலூயா. நீ வச்சுக்கிற ஷேர் சேட்டு, இன்ஸ்டாகிராமு, அதை சொல்றேன், இங்கே சொல்றேன், தப்பா நினைச்சு போறீங்க. பிரைஸ் தி லார்ட். அப்படி கர்த்தருடைய வார்த்தையை மீறி நீ போனை நோண்டி கொண்டு அந்த போன் டமால் என்று ஆவதாக. சோத்திரம். அல்லேலூயா. சொல்லி சொல்லி பார்க்கிறேன், திருந்தல. நம்ம வைக்கிற ஸ்டேட்டஸ் இருக்கு பாருங்க. ஐயோ சோத்திரம், ஆதிக்குரிய பிள்ளையா நீ? உலகத்தான் கூட வைக்கிறதுக்கு அசிங்கப்படுவான், உலகத்தான் வைக்கிறதுக்கு கூச்சப்படுவான். இருக்கிற ஸ்டேட்டஸ பார்த்தா ஒரு ரேங்க் பார்ப்பாங்க, யாரு உலகத்தை வைக்கிறத வச்சிருந்தீனா என்ன தெரியல, பாயிண்ட் எங்கே போகுது உட்காந்துட்டு டமால் ஆவதாக இயேசுவின் நாமத்தினால். அல்லேலூயா. அந்த போன் ஹேங் ஆவதாக. சோதரே டிஸ்பிளே ஒர்க். ஐயா என்னையா எவ்வளவு பணம் கொடுத்து வாங்கி இருக்கிறோம், கர்த்தருக்காக உபயோகப்படுத்து. ஆமென். அல்லேலூயா. கடைசியாக ஒரு காரியத்தை பார்த்து முடிச்சிடுவோம், நேரம் இல்லை. இந்த வசனத்தை மட்டும் வேகமாக சொல்லிடலாம். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 33:15 முடிச்சிடுவோம், நேரம் ஆயிடுச்சு. நீதியாய் நடந்து செம்மையானவர்களை பேசி இடுக்கல் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து பரிதானங்களை வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி அப்ப என்னவா? லஞ்சம் வாங்கக்கூடாது. என்ன வாங்கக்கூடாதுங்க? லஞ்சம் வாங்க கூடாது. யோவானிடத்துல வந்து கேட்கிறாங்க, யோவான் ஸ்தான இடத்துல. அப்ப யோவான் ஸ்தானம் என்ன சொல்லுகிறார்? லூக்கா 3:14. போர் சேவகரும் அவனை நோக்கி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், நீங்கள் ஒருவருக்கும் இடுக்கல் செய்யாமலும் பொய்யாய் குற்றம் சாட்டாமலும் உங்கள் சம்பளமே போதும் என்று சம்பளமே போதும் இருங்க. என்னங்களா? நீங்க சம்பாத்தியதற்கு இந்த சம்பளமே போதும். லஞ்சம் வாங்காத, பரிதானம் வாங்காத. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் வேகமாக வசனங்கள் மாத்திரம் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. யாத்திராகமம் 23:8 லஞ்சம் வாங்குகிறவர்கள் பார்வையற்ற குருடர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. உபாகமம் 27:25 சொல்லுகிறது லஞ்சம் வாங்கினால் நீ சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. 1 சாமுவேல் புத்தகம் 8வது அதிகாரம் 3வது வசனம், சாமுவேலுடைய பிள்ளைகள், தீர்க்கதரிசியாகிய சாமுவேலுடைய பிள்ளைகள் லஞ்சம் வாங்கினார். பொருளாசை நிமித்தம் லஞ்சம் வாங்கினபடியினாலே இப்ப ஜனங்கள் பார்த்தாங்க, இவங்க கர்த்தரை விசாரிக்கிறதுக்கு என்ன செய்யறாங்க? லஞ்சம் வாங்குறாங்க. லஞ்சம் வாங்குறதுனால இவங்க ராஜாவே நீங்க ஏற்படுத்துறீங்கன்னு போயிடுச்சு. ஊழியக்காரர்கள் லஞ்சம் கொடுத்தா விட பண்ண முடியாது. சோதரையாமே. அல்லேலூயா. ஊழியக்காரர்கள் இப்படி வெகுமதி கொடுத்தா அப்படியே இதுவாயிடுவாங்க. பேசலாம். நீ 5 ரூபாய் கொடுத்தாலும் அதேதான், நீ 5 கோடி கொடுத்தாலும் அதேதான். அல்லேலூயா. அல்லேலூயா. 1 பிரசங்கி 7:7 சொல்லுகிறது லஞ்சம் வாங்கினால் அது இருதயத்தை கெடுக்கும். அல்லேலூயா. அப்ப என்ன? லஞ்சம் வாங்க கூடாது. அல்லேலூயா. சம்பளமே போதும், அப்பதான் ஆசை. அல்லேலூயா. 1 யாருக்கு விரோதமாக கோல் சொல்லாத. கோல் சொல்லினா பேசினா ரத்தப்படி, அதை உதறிக்கும். வட்டி, சீட்டு, இந்த காரியங்கள் இருந்தால் அதை உதறிக்கும். துஷ்ட தனம் உனக்கு இருக்குமானால்
கலகம் பண்ணுகிற எண்ணம், தீவினை செய்கிற எண்ணம், இந்த துஷ்டம் இருக்குமானால் அதை உதறிப்போம். விரியன் பாம்பின் விஷம் உனக்குள் இருக்குமானால் அதை உதறிப்போம். சுவிசேஷம் அறிவியாமல் இருப்பாயானால் அறிவிக்க முயற்சி செய். அதற்குரிய காரியங்களை செய்யுங்கள். அல்லேலூயா. ஒரு வேதங்களை ஏற்றுக்கொள்ளலையா, போன பாஸ்டர் போன தொத்துட்டாங்க பாஸ்டர் இருக்கட்டும். அல்லேலூயா. அடுத்த போங்க. அல்லேலூயா. ஆகவே சுவிசேஷம் அறிவியுங்கள். லஞ்சம் வாங்கக்கூடாது, அதை உதறி. ஆமென். அல்லேலூயா. இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம் கண்களின் படி ஜெபிப்போம். தகப்பனே, நேர்த்தியான வார்த்தைகளை கர்த்தர் எங்களுக்கு நீர் கொடுத்தீர், அதற்காக கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். தகப்பனே இயேசுவேப்பா, நீர் கொடுத்த வசனம் தகப்பனேப்பா, பிசாசானவன் தகப்பனை இருதயத்தை தகப்பனேப்பா அந்த வசனத்தை வஞ்சிக்காதபடிக்கு தகப்பனை விசுவாசிகள் தகப்பனை அதை அன்றைப்பா நல்லா தியானித்து தகப்பனை அதை அன்றைப்பா நேர்த்தியாய் தகப்பனை அப்பா பிரயோஜனமாய் இருக்க கர்த்தர் நீர் கிருபை செய்வீராக என்று நான் ஜெபிக்கிறேன். தகப்பனை கர்த்தர் நீர் ஆளுகை செய்யும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.